சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ ஸ்பாட் லைவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஜிகேல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசு சார்ந்து ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போறேன். ஆல்ரெடி கிருஷ்ணா சார் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைவ்ல வந்து 20 கொஸ்டின் ஸ்டேட்மெண்டாவே கேட்டிருப்பாரு. அத நீங்க நல்லா பார்த்து அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அது போக உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா எடுத்து ஒரு ஷார்ட்கட் மாரி ஒரு ஒரு வீடியோஸ்ல எடுத்து வச்சிருக்கோம். அது நாளைக்கு நீங்க பார்ப்பீங்க. அதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வருதா? அப்படிங்கிறது உங்கள செக் பண்ணிக்கிறதுக்காக. நீங்க இப்ப என்ன பண்ணீங்கன்னா, இந்த கொஸ்டின் நம்மளால ஆன்ஸர் அடிக்க முடியுதா? அப்படின்னு நீங்களா உங்க மனசுல இந்த கொஸ்டின் மூலமா செக் பண்ணிக்கலாம். ஸோ ரைட்டாங்க. இப்ப ஆர்டிகளும் ஒரு சில விஷயங்களையும் நான் உங்க கொஸ்டினா கேட்க போறேன். நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துக்காங்க. ஆன்ஸரை எழுதி பாருங்க. தெரியலன்னா டேஷ்ல என்ன பண்ணுங்க, ஃபுல் பண்ணிக்காங்க. இல்ல மனசுல கூட நினைச்சு பாருங்க. இப்ப டிராவல்ல இருப்பீங்க. சரி சார் கேட்கிறாரு. இந்த கொஸ்டின் நம்ம சொல்ல தெரியுதா? டக்குன்னு இதான் டைம் கீப்பிங்க்கு நம்ம என்னன்னா, ஒரு சில கொஸ்டின் கேட்ட வேகத்துல நம்ம அடிக்க முடியுதா? அப்படிங்கிறதுல இது ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு 20 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கேன். அது ஸ்க்ரீன்ல உங்களுக்கு காமிச்சு அந்த இதில கேட்கிறேன். அதில இருக்கிற 20 கொஸ்டின நீங்க நல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, ஆளுநர், முதலமைச்சர் சார்ன்னு எது கேட்டாலும் நம்ம அடிக்கலாம். ஸோ அந்த மாரி தான். இது மட்டும் கேட்க போறதில்ல. அடுத்து குடியரசுத் தலைவர், பிரதமர் எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிருக்கோம். இது ஒரு இப்ப இன்னைக்கு டே படி உங்களுக்கு மாநில அரசு சார்ந்து நான் உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ கேட்டுருவோம். ஒரு ஒரு ஐடியா தான். ரைட்டா? உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துருவோமா? ஸோ ஓகே. ரெடி ஆயிக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநருடைய பதவிக்காலம். ஆளுநருடைய பதவிக்காலம். ஒரு 20 கொஸ்டின் கேட்கிறேன். டக்குன்னு சொல்ல முடியுதான்னு பாருங்க. சொல்லிட்டா சூப்பர்ல. அதுக்கு தான். ஆளுநருடைய பதவிக்காலம். ஆன்சர் தெரிஞ்சுன்னா நோட் பண்ணிக்கங்க. மைண்ட்ல வருதான்னு பாருங்க. 156. ஆளுநருங்கிறது பதவிக்காலம் எப்படின்னா, பொதுவா வந்து பதவிக்காலம் எடுத்துக்கிட்டா 5 ஆண்டுகள். நீட்டிக்கப்படலாம்னு சொல்றாங்கல்ல. அப்ப 6 ஆண்டுகள். அப்ப 5, 6. அப்ப ஆளுநருடைய பதவிக்காலம்னா எக்ஸாம் ஹால்ல போயிட்டு ஆர்டர் படி நம்ம ஷார்ட்கட் சொல்லுவோம். டக்குன்னு ஸ்பாட் மைண்ட் அடிச்சுக்கலாம். 5, 6 156. பொதுவா ஆளுநர் வந்துட்டாலே 100 சில்லற வந்துரும். குடியரசுத் தலைவர் வந்துட்டா 50 சில்லறன்னு இருக்கும். அது ஷார்ட்கட்ல நீங்க பார்க்கும்போது தெரியும். அப்ப என்னன்னா 156 ஆளுநருடைய பதவிக்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கிறேன். இதெல்லாம் புக்ல இருக்கிறதா. ஆளுநர் நியமனம். ஆளுநர் நியமனம். இதுல ஒண்ணு ஹைலைட்னா 156 ஆளுநருடைய பதவிக்காலம் பாத்தீங்கல்ல. வெறும் 56னா குடியரசுத் தலைவருடைய பதவிக்காலம். அங்கேயே 56, இங்க 156. அவ்வளவுதான் விஷயம். ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளுநருடைய நியமனம். ஆளுநர் நியமனம் சொல்லுங்க பார்ப்போம். மனசுல நினைச்சு பாருங்க. ஆளுநர் நியமனம் என்னவா இருக்கும்? டக்குன்னு வந்தா சூப்பர். 155. இப்ப ஆளுநர் வரான்னு வச்சுக்கோங்க. நியமனம் பண்ணும்போது இப்ப ஆளுநர் வராரு. வந்தோடனே நியமனம் பண்றது அவர் என்ன எலெக்ஷன்லயே வராரு? டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தானே. ஸோ கை கொடுத்து வாங்க அப்படின்னு தானே கூப்பிடுறோம். கை கொடுத்து கூப்பிடுவோம். 2 பேரும் கை கொடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ஸோ 155 ஆளுநர் நியமனம் என்னது? 155. அதே 55 அங்க குடியரசுத் தலைவர் இருக்காரு பாத்தீங்களா? அங்க தேர்தல் முறைகள்னு வரும். அங்க தேர்தலுடைய முறைகள், அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரும். தேர்தல் முறை. ஏன்னா குடியரசுத் தலைவருக்கு தேர்தல் வச்சு தான் எடுக்கிறாங்க. அவ்வளோ ரெண்டையும் கொஞ்சம் ஒற்றுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவருடைய ஒரு முகவர் தான் ஆளுநர். ரெண்டுக்கும் ஒற்றுமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா சூப்பரா அடிச்சிடலாம். பரவாயில்ல. 2 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல. இந்த ஷார்ட்கட் மூலமாவும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது, இந்த மாநிலத்துக்கு ஆளுநர் வேணும்பா. ஒரு மாநிலத்துக்கு ஆளுநர் இருக்கணும்னு சொன்ன விதி எந்த விதி? மாநிலத்துக்கு ஆளுநர் வேணும். மாநிலத்துக்கு ஆளுநர் வேணும். ஏன்னா இந்த ஆர்டிகல் இருந்து 10 ஆர்டிகல் கழிச்சு இன்னொரு விஷயமும் இருக்கும். அதனாலதான் சொல்றேன். ரைட். 153. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 52 அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர். பொதுவா 52 அப்படிங்கிறது ஒரு குடியரசுத் தலைவர். 52க்கு அப்புறம் அடுத்த நம்பர் என்ன? 53. 153. அவ்வளவுதான். அந்த அந்த மாநில அரசுன்னு வரும்போது 100 சில்லற கூட்டிக்கணும். அது 52 குடியரசுத் தலைவர், 153 அப்படின்னு போட்டா ஆளுநருடைய நிர்வாகம். அந்த அந்த ஆளுநர் நிர்வாகங்கிற மாநிலத்துடைய ஆளுநர் அப்படிங்கிறது தான். ரைட். ஸோ 153 போட்டீங்க. மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம். ஒரு நிர்வாகம் பண்றது. இவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் சேமாவே வரும். ஈஸியா அடிக்கலாம். மாநில நிர்வாக அதிகாரம். யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஈஸி தான். ரைட். அடுத்த ஆர்டிகல் தான் 154. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அங்க நிர்வாக அதிகாரம் 53 இருக்கும். இப்ப நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். அவருக்கு அடுத்த விதி தான் இவரோட தான் இருக்கும். குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா அவருக்கு அடுத்த விதி தான் ஆளுநர் விதியா இருக்கும். ஸோ 154 மாநில நிர்வாகம்னு எடுத்துக்கிட்டா நிர்வாகம். ரைட்டா? இவருக்கு பின்னாடி ஒரு 4 பேர் நிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் நிர்வாகம் சார்ந்தது. குடியரசுல முப்படைகளின் தளபதி. அப்ப அங்க 53 இருக்கும். இங்க 154 இருக்கும். ரைட். இப்போ வந்து 153, 154, 155, 55 என்னது? நியமனம். 156 என்னது? பதவிக்காலம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்த ஒரு கொஸ்டின். ஆளுநர் ஆகுவதற்கான தகுதி என்னது?
ஆளுநர் ஆகுவதற்கான தகுதிகள், அது எந்த ஆர்டிக்கல்? ஆளுநர் ஆகணும்னா ஒரு தகுதி என்ன? தகுதிங்கிற ஒரு வார்த்தை வந்தாலே, தகுதின்னு ஒரு வார்த்தை வந்தாலே குடியரசுத் தலைவருக்கு 8 தகுதி இருக்கணும்னு ஷார்ட்கட் நான் சொல்லுவேன் பாருங்க. ஏற்கனவே யூடியூப்ல நம்ம கொடுத்துருக்கோம், நாளைக்கு புதுசாகவும் கொடுப்பேன். அங்க 8 தகுதி இருக்கணும், இவருக்கு 7 தகுதி இருக்கணும். அப்ப 157. அந்த 50 சில்லறை தாண்டாது, 150 தாண்டாது எங்கிட்டும். இவருக்கு 157, 157 இவருக்கான தகுதி. அவருக்கு வெறும் 58. ஏன்னா 8 தகுதி இருக்கும் அவருக்கு. குடியரசுத் தலைவருக்கு ஒரு தகுதி கூட இருக்கணும்ல, 8 தகுதி இருக்கும். ஆளுநருக்கு ஒரு தகுதி குறைஞ்சிருந்தா போதும், 7 தகுதி இருந்தா போதும். 157. அப்ப வெறும் 57ன்னு வச்சுக்கோங்க. வெறும் 57னா குடியரசுத் தலைவருக்கு மறுதேர்தலுக்கானது. அங்க ஒரு 7.5 கூட்டாங்கன்னா மறுதேர்தல், அதான் 57. ஏன் குடியரசுத் தலைவரையும் இவரையும் சொல்றேன்னா, 2 பேரையும் ஒருமைப்படுத்தி பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல்ல ஒரு விஷயமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்போமே. ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? 53, 54, 55, 56, 57 எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க. தகுதி வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட். அடுத்த கொஸ்டின். ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும். ஆளுநருக்கு உதவி புரிய அமைச்சரவை ஆலோசனை இருக்க வேண்டும். அமைச்சரவை ஆலோசனை இருக்க வேண்டும். எந்த ஆர்டிக்கல்? அமைச்சரவை ஆலோசனை இருக்க வேண்டும். எந்த ஆர்டிக்கல்? ஆளுநருக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கணும்ல, அதுக்கு பொதுவா நம்ம இதுக்கு ஒரு சூப்பர் ஷார்ட்கட் இருக்கு. உங்களுக்கு ஆலோசனைனாலே நீங்க டக்குன்னு 143ங்கிறதே வச்சுக்கணும். ஏன்னா குடியரசுத் தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியும் இப்பெல்லாம் போர்க்காலம்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேரும் சில நேரம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, முக்கியமானதெல்லாம் சட்டம் சார்ந்தலாம். அப்ப என்னன்னா குடியரசுத் தலைவரும் ஒரு உச்சநீதிமன்றமும் அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்றதுக்கு 143ன்னு படிச்சிருப்பீங்க. 143ன்னு படிச்சிருப்பீங்க. இவர் 163 ஆலோசனை. அமைச்சர் ஆளுநருக்கு அமைச்சரவை இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 163. இது என்னது? அது 143 ஆலோசனை. இதே ஆலோசனை தான் 163. அவ்வளவுதானே? இது புக்ல இருக்கு இந்த ஆர்டிக்கல். அடுத்து அமைச்சரவைக்கான சரத்துகள். பொதுவா முதலமைச்சரே அதுல தானே வராரு. அமைச்சரவைக்கான சரத்துகள். பொதுவா அமைச்சரவைக்கான சரத்துகள். அதுல ஒரு சில கொஸ்டின் இருக்கு, நான் கேட்கிறேன், மனசுல வருதான்னு பாருங்க. 164 அவ்வளவுதான். 110 மசோதானா என்னது? பண மசோதா. நம்ம ஜெயலலிதா அம்மையார் தான் அழகா அதை சொல்லி வாசிப்பாங்க. 110 மசோதா அடிப்படையிலே அப்படின்னு சொல்லி வாசிப்பாங்களா, அது மாதிரி 164 கூட்டுங்க, 1 விட்டுருங்க, 100ன்னு வச்சுக்காங்க. 6 நாளும் கூட்டுங்க, 10, 110. முதலமைச்சர் தான் நான் சொல்லுவாரு. அப்போ 164னா 110, அவ்வளவுதான். அந்த ஆர்டிக்கல் எந்த குழப்பமும் வராது. அடுத்து ஒரு ஆர்டிக்கல் கேட்கிறேன் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஆளுநரா நியமிக்கப்படும் போது எந்த விதி ஃபாலோ பண்றாங்க? அந்த சம்பளம் எல்லாத்தையும் ஊதியம்லாம் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்கல்ல. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு ஆளுநர் வந்து இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல ஒரு பதவி வைக்கும் போது அந்த சம்பளத்தை வந்து பகிர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கு 2 மாநிலமும். அந்த ஆர்டிக்கல் என்ன? 10th புக்ல இருக்கு. அந்த ஆர்டிக்கல் என்ன? அது பிராக்கெட்டோட சொல்லணும், நீங்க நினைக்கணும். கமெண்ட்லயும் போடலாம், கமெண்ட்ல கூட டைப் அடிச்சு போடுங்க. நீங்க கேட்க அப்படியே கமெண்ட் டைப் படிங்க, அவ்வளவுதானே. எந்த ஆர்டிக்கல்? 158 3A. 158 3A. அப்ப 157 வரைக்கும் பார்த்தோம். 157 வரைக்கும் பார்த்தோம். அடுத்து ஆளுடைய அந்த அலுவலக கட்டுப்பாடுன்னு தான் வருது அந்த 158. அதுல 3A. இது எப்படி ஆக வச்சுக்கணும்னா, ஒரு மாநிலம் இல்லையா, ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலத்தை பார்க்குறான், சும்மா 3 வேலை ஆகி போச்சு, சம்பளத்தை போடு. 8 மணி நேரம் தான் டியூட்டி அவருக்கு. அதை நான் ஷார்ட்கட்டா அப்படி சொல்லியிருப்போம். 8 மணி நேரம் டியூட்டி. 158. இவர் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலம் பார்த்தாலும் அதுக்காக 16 மணி நேரம் டியூட்டி பார்த்த முடியுமா? எங்க பார்த்தாலும் 8 மணி நேரம் டியூட்டி தான். 8 மணி நேரம் டியூட்டில சம்பளம் போடுறது என்ன ஒண்ணா? நீயும் சரி அவங்களும் சரி எல்லாம் சேர்த்து சம்பளத்தை போடு, அப்படின்னாலே சம்பளத்தை போடு. அதே மாதிரி அமைச்சரவை வந்து இவ்வளவுதான் இருக்கணும், இத்தனை பெர்சன்டேஜ் தான் இருக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் அமைச்சரவை பெர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஏங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கும். 2 இடத்துல தான் ஏன்னு வரும். ஸோ 158 3A பிராக்கெட்ல 158 3A. மாநிலம் 3 மாநிலம் பாக்குறமியா, சம்பளத்தை போடியா. ஸோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். இது நல்ல ஒரு சூப்பரான கொஸ்டின். அடுத்தது, மாநில அரசு வழக்கறிஞருடைய பதவிக்காலம் ஆளுநர் விரும்பும் வரை இருக்கலாமா, இல்ல அப்படிலாம் கிடையாதா? சே எஸ் ஆர் நோ. மாநில அரசுடைய அந்த வழக்கறிஞருடைய பதவிக்காலம் இருக்குல்ல, அந்த பதவிக்காலம் குறிப்பிட்ட ஆண்டுனா குறிப்பிட்ட ஆண்டு தானா, இல்ல ஆளுநர் விரும்பும் வரை இருக்கலாமா? மனசுல 2 யோசிச்சு பாருங்க.
இவ்வளவுதான் அப்படிலாம் கிடையாது. அவருடைய பதவி காலம்னா இவ்வளவுதான் சார். ஆளுநர் விரும்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்களா? இது 2யும் நல்லா யோசிச்சு பாருங்க. 20 கொஸ்டின் கேட்கிறேன். கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா அது வந்து மாநில அரசு வழக்கறிஞருங்கிறனால. ஆளுநர் விரும்பும் வரை. ஆளுநர் விரும்பும் வரை. இது ரொம்ப ஒரு முக்கியமான அந்த வார்த்தை, அந்த விரும்பும் வரை எந்தெந்ததுக்கெல்லாம் அந்த விரும்பும் வரைங்கிறத நான் எடுத்து கொடுத்துருப்பேன். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட். ஓகே. அடுத்த கொஸ்டின். ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், ஒரு நல்ல ஆர்டிக்கல். உயர்நீதிமன்ற நீதிப்பேரணை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன? உச்ச நீதிமன்ற நீதிப்பேரணை பத்தி குறிப்பிடுறது 32. அதான் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லி அம்பேத்கர் கூட சொன்னார்ல. 32வது ஆர்டிக்கல் படி நீங்க உங்களுக்கு மேல்முறையீடுனா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட நீங்க போலாம். அது உச்ச நீதிமன்றம்னா 32. உயர் நீதிமன்ற நீதிப்பேரணை வெளியிடும் அதிகாரம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கான விதி என்ன? ஏன்னா அந்த ஒரு விதியில 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த ஒரு விதியில 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 226. என்னது? டக்குன்னு மைண்டுக்கு வரணும். 226. அதே 262ன்னு போட்டோன்னு வச்சுக்காங்கவே, நதிநீர் ஆணையம் வரும். ஏன்னா 2 இருக்கு, நடுவில் ஒரு 6 இருக்கும், இங்கிட்டு 2 இருக்கும். நதிநீர் இப்படியே போகும். நதிநீர் இப்படி போகும். அது 262. 226ங்கிற மாதிரி 226. இது வந்து வெறும் 226. அது 262. 262. இது 226. அப்ப உயர்நீதிமன்றத்தின் நீதிப்பேரணை வெளியிடும் அதிகாரம். அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின் தான். அப்படிங்கிறது இன்னொன்று வரப்போகுது. என்ன அந்த இடத்துல நீங்க 1ஏவா 2ஏவா 3ஏவான்னு மட்டும் கரெக்டா நீங்க நினைச்சு சொல்லணும். மொத்த அமைச்சருடைய எண்ணிக்கை, மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது. அமைச்சருடைய எண்ணிக்கை இருக்காங்கல்ல, 15 விழுக்காடை தாண்டக்கூடாது. 15 விழுக்காடு தாண்டக்கூடாது. அப்படின்னா அந்த 15 விழுக்காடு தாண்டக்கூடாதுன்னா அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது? அமைச்சரவைனாலே அந்த ஆர்டிக்கல் எடுத்தோன்னு மைண்டுக்கு வந்துடணும். அமைச்சரவைனாலே அமைச்சரவையும் ஆளுநருக்கும் ஆலோசனை வழங்கினா தான் 163. அங்க 143, இங்க 163. இது அமைச்சரவைன்னு வந்துட்டாலே 164 அப்படிங்கிறது மைண்டுக்கு உங்களுக்கு வந்திருக்கணும். அதுல 3ஏவா 2ஏவா 1ஏவா என்னவா இருக்கும்? நான் அமைச்சர்லாம் அவ்வளோ போதுமியா? அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு அமைச்சர் இருப்பார், அவருக்கு தான் எம்எல்ஏலாம் இருப்பாங்க. நான் தான் அமைச்சர். அந்த மாதிரி 1A 3ஏங்கிறது சம்பளத்தை போடுங்க 2 ஸ்டேட்டு. இது 1A. அந்த 3ஏவும் 1ஏவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதான் 1A. அது என்ன? 1A. அமைச்சரவை 15% தாண்டக்கூடாது அப்படிங்கிற சொன்ன கொஸ்டின். ஓகே. 262வும் பார்த்துட்டீங்க. ரைட். அடுத்தது இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஒரு முக்கியமான ஆர்டிக்கல் இருக்கு. சட்ட மேலவை ஒழிப்பு பற்றி அந்த ஆர்டிக்கல் என்ன? சட்டமேலவை ஒழிப்பு. சட்டமேலவை ஒழிப்பு ஆர்டிக்கல். சட்டமேலவை வந்து நீக்கம் பண்ணாங்க. அந்த ஆர்டிக்கல் என்ன? ஏன்னா அந்த இயருக்கும் இந்த ஆர்டிக்கலுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும். நினைச்சு பாருங்க. நீக்கம் என்னவா இருக்கும்? சட்டமேலவை வேணாம்ப்பா அப்படின்னு. சட்டமேலவை வேணாம் நினைச்சது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த கொஸ்டின்ல. என்னன்னா 169 169 நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 1969ல தான் தமிழ்நாடு என்ற பெயர் சூட்டப்பட்டது. உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடுங்கிற விஷயம். அப்ப அது வந்து அறிஞர் அண்ணா இருக்கும்போது அந்த மாதிரி 169 அப்படிங்கிறது சட்டமேலவை நீக்கம். இது வந்து வந்தது வந்து பார்த்தீங்கன்னா 1986 நடந்துச்சு. 86னா எம்ஜிஆர் செஞ்சார். இதை இந்த 2 இயரையும் கனெக்ட் பண்ணிக்காங்க. 1986 நடந்தது. இது எப்போ நடந்தது? 1986 நடந்தது. 169 நீக்கம். தமிழ்நாடுன்னு எப்படி நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பேர் வச்சோமோ அது மாதிரி அந்த 169 ஞாபகம் வச்சுக்கணும். 1969 என்னன்னு தெரியணும், 169 என்னன்னு தெரியணும். அந்த இயர் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். 226 சொல்லிட்டுறா. அடுத்தது ஒவ்வொரு நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என சட்டப்பிரிவு எது சொல்லுது? ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் என எந்த சட்டப்பிரிவு சொல்லுகிறது? ஒவ்வொரு உயர் நீதிமன்றத்திற்கும் தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் நியமனம் பண்றாங்களா? ஆலோசனை பண்ணி தான் நியமனம் பண்ணுவார். ஆளுநர் ஆலோசனை பண்ணி தான் நியமனம் பண்ணுவார். எந்த ஆர்டிக்கல் சொல்லுது? அந்த ஆர்டிக்கல் சொல்லுங்க பார்ப்போம். உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன? 226. இது வந்து உயர் நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதிகள் எல்லாம் நியமனம் பண்ணா 216. அவ்வளவுதான். அது 226, இது 216. அவ்வளவுதான். உயர் நீதிமன்றம்லாம் இப்ப இனிமேல் வர காலங்கள்ல 16 மணி நேரம் செயல்படும். ஏன்னா பகல்ல 8 மணி நேரம், நைட்டு இரவு கோர்ட்ல இப்ப ஆரம்பிக்க போறாங்களாம்.
ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நைட்டு கோர்ட்லாம் இருக்கும். 8 16 மணி நேரம் இருக்கும். அப்படிலாம் இருக்க போகுது. ஸோ அப்போ என்னன்னா 216 பார்த்தீங்களா? அந்த 226 என்ன செய்யுது? 216 என்ன செய்யுது? அடுத்து இன்னொரு கொஸ்டினும் கூட கொஞ்சம் இருட்டா இருக்கு. ஓகே. சபாநாயகரை பதவி நீக்கம் செய்ய எத்தனை நாட்களுக்கு முன்னாடி முன்னறிவிப்பு செய்ய வேண்டும்? ரீசெண்டா ஒரு தீர்மானம் கூட போட்டாங்க. எத்தனை நாட்களுக்குள் முன்னறிவிப்பு? சபாநாயகர் இப்ப இருக்காரு அப்பா, அவர் தீர்மானம் போட்டு நீக்கணும். எத்தனை நாள்ல முன்னறிவிப்பு செய்யணும்? நினைச்சு பாருங்க. மைண்டுக்கு ஆன்சர் இருந்தாலும் ஓகே, கமெண்ட்ல போட்டாலும் சரி, பேப்பர் எழுதினாலும் சரி. 14 நாட்கள். எத்தனை நாட்கள்? 14 டேஸ் தான். எங்கன 14 டேஸ்? எங்கன 6 மந்த்? அவசர சட்டம் வந்து உங்களுக்கு தெரியும். அவசர சட்டம் அது தெரியும். அது எத்தனை மாசத்துக்குள்ள நம்ம அனுமதி வாங்கணும்? 6 மாசம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். 1, 2, 3ங்கிறது அங்க அவசர சட்டம். 213ங்கிறது மாநில அவசர சட்டம். அவ்வளவுதான். 1, 2, 3ங்கிறது மத்திய அளவில் நடக்கிறது. 213னா மாநில அளவில் நடக்கிறது. ரைட். இன்னும் 2, 3 கொஸ்டின் பார்த்து வச்சிருந்தேன். பாருங்க. 226, 216 எல்லாமே பார்த்துட்டோமா? 164, 1A எல்லாமே பார்த்துட்டோம். இது ஒரு முக்கியமானது. 163க்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள 1 வரும். 163ல ஒரு பிராக்கெட்டுக்குள்ள 1 வரும். 164ல பிராக்கெட்ல 1 வரும். ஓகே, அது ஷார்ட்கட்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, நெருங்கி எல்லாமே கேட்டுட்டோம். ஒரு 10, 15 கொஸ்டின் கிட்ட கேட்டோம். இன்னும் ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கு. அதை கேட்டுறேன். அப்படின்னா ஒரு திருப்தியா இருக்கும். சட்டமன்ற பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைன்னு ஒன்று இருக்கு. அதுக்கு ஒரு தேர்தல் நடக்கும். அதுல நான் சொல்ற கொஸ்டின் கரெக்டா தப்பான்னு சொல்லுங்க. சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் 1/6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 1/6ன்னு சொல்றேன். 1/6 உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சட்ட மேலவைக்கு நம்ம சட்டமன்ற பேரவை உறுப்பினர் இருக்காங்க, எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்களே, 1/6 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்றேன். இது ரைட்டா தப்பான்னு சும்மா யோசிச்சு பாருங்க. சட்டமன்ற ரைட், இது வந்து தப்பு. அப்ப என்னன்னா உள்ளாட்சி அரசாங்க அமைப்பு அவங்களும் எலெக்ஷன் நின்னவங்க தான். சட்டமன்ற பேரவை அவங்களும் எலெக்ஷன் இவங்கெல்லாம் 1/3 தான். அவ்வளவுதான். அதை நம்ம மைண்ட் செட் பண்ணிட்டாலே வேலை ஈஸி. பட்டதாரிங்கிற ஒரு வார்த்தை வந்து 1/12. இல்லை சார், ஆளுநர் வராரு, கலை இலக்கியம் அந்த கூட்டுறவு அந்த இந்த வார்த்தையும் மறந்துடக்கூடாது. அந்த கலை இலக்கியம் சமூக சேவை கூட்டுறவு இயக்கங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு அதுல. இதெல்லாம் சேர்ந்ததான் 1/6. அப்ப 1/6ங்கிறது ஆளுநர் அந்த ஒரு விஷயத்திலையும், அந்த எம்எல்ஏ அந்த உள்ளாட்சி நிலம் வந்தா 1/3, பட்டதாரின்னு வந்தா 1/12. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா இன்னும் ரொம்ப ஈஸி தான். ரைட். எந்த தேதியில சட்ட மேலவை நீக்கம் செய்யப்பட்டது? 1986ன்னு சொல்லிட்டோம். எந்த தேதியில நீக்கம் செஞ்சாங்க? சட்ட மேலவை நீக்கப்பட்டது எந்த தேதி? எந்த தேதியில நீக்கம் பண்ணாங்க? நம்ம படிச்சிருப்போம். எந்த தேதி? நவம்பர் 1. பல்கலைக்கழகங்கள் தொடங்கினாங்கல்ல, யூனிவர்சிட்டி, மும்பை, கல்கத்தா, சென்னை எல்லாம் யூனிவர்சிட்டி, அது 1857ன்னு படிச்சிருப்போம். அது பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்டது. இங்க என்னன்னா உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது எப்ப? எந்த ஆண்டு? அதே மும்பை, கொல்கத்தா, சென்னையில உயர் நீதிமன்றங்கள் துவங்கப்பட்ட ஆண்டு அது 1857. அந்த யூனிவர்சிட்டி தொடங்கினது. அங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இங்க யூனிவர்சிட்டி தொடங்கிட்டு இருக்கீங்களான்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அப்போ உயர் நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்டது எப்ப? இந்த 3க்கு சேர்ந்து. அது எந்த இயர்? அதாவது எந்த இயர்? அதுக்கும் இதுக்கும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்கட்டே என்னன்னா 5 வருஷம் தான். யூனிவர்சிட்டியை தொடங்குறாங்க, 5 கூட்டுங்க, 1957 கூட்டுங்க, 5 கூட்டினா 1862. 5 வருஷம் கழிச்சு அவ்வளவுதான் உயர் நீதிமன்றங்கள் துவங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி அந்த அந்த விஷயத்துக்கு அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியானது. ரைட். அடுத்தது ஓகே, மேக்ஸிமம் நெருக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமானதெல்லாம் கேட்டேன். அதே மாதிரி பெயரளவு தலைவர், அந்த உண்மையான தலைவர், இதெல்லாம் லைவ் டெஸ்ட்ல அட்டன் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஓவரால் நம்ம ஷார்ட்கட் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்லி இருக்கும். ஆர்டிக்கல், இயர், அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே பாலிட்டில எந்த கொஸ்டினும் அடிக்கலாம். அண்ட் அதிகாரத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த +1 +2 லெவலில் நான் தனியாகவே இன்னும் கூட வரேன். இது வந்து ஜஸ்ட் ஓவரலா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க. இது ஜஸ்ட் ஓவரலா இந்த ஆர்டிக்கலில் யாவும் இருக்காங்கிறது ரிமைண்டர் தான், ஒரு ஃபாஸ்ட் டெஸ்ட் மாதிரி தான் வந்தேன். இது உங்களுக்கு என்னன்னா, இதெல்லாம் நமக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியல, டக்குன்னு மைண்டுக்கு வரலன்னா நம்ம ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். அப்போ இன்னும் கொஞ்சம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக படிக்கணுங்கிறத உங்களை மேம்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டின் கேட்கறதுல வந்திருந்தேன். மீண்டும் நிறைய பாடங்கள் இன்னும் கூட +2 ஆட்சித்துறை இருக்கு பார்த்தீங்களா, தனியாகவே ஒரு வீடியோவில் வந்து கேட்குறேன். அந்த பாடத்தில் மட்டும் ஸ்பெஷலாக ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன்.
இன்னும் கூட மாநில அரசுல இன்னொரு 10 கொஸ்டின் கேட்க முடியும். கேட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியும். ஸோ ஷார்ட்கட்டை பார்த்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பூஸ்டப்பா இருக்கும். இந்த இருக்கக்கூடிய நாள்ல நல்ல கான்ஸ்டியூஷன் படிங்க. கட்டாயம் உள்ள கான்ஸ்டியூஷன்ல ஒரு கொஸ்டின் நம்ம தப்பு பண்ண மாட்டோங்கிறத உறுதியா சொல்றேன். ஸோ தேங்க் யூ டு ஆல். தேங்க் யூ.